Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியனுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்புடைய லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும், அப்பா அதை தியானித்து இந்த நாளிலே நீ செய்த நன்மைகளை கர்த்தாவே வசனத்துக்கு சாட்சியாக கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றியா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றியா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரே உந்தீர பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாச பிரயாணத்தில் சிலர் நான் எனது கண்களினால் கண்டால் ஒழிய நீங்கள் சொல்லுகிற காரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லுவார்கள். சிலர் மற்றவர்கள் கர்த்தரது செய்கைகளை குறித்து சாட்சிகளை கேட்டு விசுவாச பாதைகள் கடந்து வந்து விடுவார்கள். ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற நமது கர்த்தர் மிக எளிதாக ஒரே ஒரு தமது வெளியரங்கமான அற்புத கிரியைகளின் மூலமாக தாங்கள் காணாத பரலோகத்தை குறித்தும் நிச்சயமாக இருக்கிறது என்று உறுதியாக சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோரையும் மாற்றிவிடுவார். இந்த நாளிலும் கூட நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே இந்த வசனத்துக்கு சாட்சியாக நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாளின் சாட்சியிலே எப்படியாக
ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தபோது நல்லழகு பாலிடெக்னிக்கை சேர்ந்த பிள்ளைகள் வந்தபோது ஒரு தம்பி என்னிடத்திலே வாக்குவாதம் செய்தபோது நான் கர்த்தரை பார்க்க வேண்டும், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் அவன் மீது வல்லமையாய் தமது ஆவியை ஊற்றின போது அவன் மயங்க விழுந்த அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்து அவனோடு கூட வந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வாலிப பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றதை குறித்து நான் சாட்சியாக கொடுத்திருந்தேன். அந்த வேளையிலே அந்த வீட்டினுடைய மேல் மாடியிலே ஒரு சினிமா டைரக்டர் மிஸ்டர் ராஜ் என்றவர் குடியிருக்கிறார். அவருடைய மனைவி, அதாவது அவங்க அன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க கேத்தலிக். வந்து பார்த்தவங்க இந்த அற்புதமான சாட்சியை பார்த்த உடனே அவங்க பயந்து கூட்டம் முடிஞ்ச உடனே என்கிட்ட ஜெபித்து கொண்டு மேலே போய் விட்டார்கள். மேலே போன பிற்பாடு அவங்களுக்கு இந்த திகைப்பிலிருந்து வெளியே வரவே முடியலை. இப்படி நேரடியாய் கர்த்தரை காணக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்ததே என்று காத்து கொண்டிருந்த விளையில் அந்த இரவு நைட் சாப்பிட்றதுக்காக அவருடைய கணவர், அதாவது இந்த ரஜினிகாந்தனுடைய படங்கள் எல்லாம் அவர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார் மிஸ்டர் ராஜ் என்கிறவர். அவர் சாப்பிட வந்தபோது இந்த அம்மா கொஞ்சம் கலவரமாக இருந்ததை பார்த்து அவர் கேட்டிருக்கிறாரு, என்ன ஒரு மாதிரி கலவரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 54 வாரங்களுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி ஒரு அந்த காலட்சேப மாதிரி ஒன்று, அதாவது கண்ணன் தந்த கீதை அப்படின்னு இந்துக்களுக்காகவும் இயேசு தந்த வேதம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவும் ஒரு காரியத்தை குறித்தும் 54 வாரங்கள் விஜய் டிவியில் இது டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பேசி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னேன். அதில் அந்த கண்ணன் தந்த கீதைக்கு பேசுறதுக்கு மாயவரம் பகுதியிலேருந்து ஒருத்தர் கிடச்சிட்டாரு. ஆனால் இந்த இயேசு தந்த வேதத்துக்கு பேசுறதுக்கு தான் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்போ அவங்க உடனே சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு கீழே ஒரு கூட்டம் நடந்தது நம்ம சரளம்மா வீட்டில், அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், ரொம்ப சின்னவராக ஒருத்தர் வந்திருந்தார், ரொம்ப எளிமையாக இருந்தார் பார்க்கறதுக்கு. ஆனால் பிள்ளைகள் அன்னைக்கு வைராக்கியமாக அவரிடத்தை நாங்கள் இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும் என்று சங்கர்னு ஒரு பையன் கேட்டப்போ அவர் இப்போ பார்க்கலாம்ப்பா, உயிரோடு இருக்கிறதா எனக்கு கூப்பிட போகிறோம், வருவார் என்று சொன்னப்பா அந்த பையன் நானே கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டு கடைசி அவன் மயக்கம் போட்டு விழுந்து அந்நிய பாஷை பேசி, அதாவது அந்த இடமே அந்நிய பாஷை பேசி எல்லாரும் கீழே விழுந்து எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல, ஆனால் நான் கூட அந்த அபிஷேகத்தை உணர்ந்தேன். அவரை கூப்பிடுங்களாம், பேசாமல் இயேசுவை கூப்பிட்டு காட்டுறவங்கெல்லாம் இருக்கிறாங்கங்க இன்னைக்கு கூட உலகத்தில் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே மறு வாரம் என்ற ஃபோனில் அவர் பேசிட்டு அப்புறம் ஒரு மனைவியும் கடந்து வந்து 2 பேருமாய் சேர்ந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே உதவி செய்தார். உதவி செய்த பிற்பாடு அவர் என்னை பார்த்து கேட்டார், உங்களிடமிருந்து எனக்கு ஒரு பெரிய காரியமாக வேண்டியிருக்கிறது, அதை செய்யணுன்றதுக்காக நான் ஞானஸ்நானம் பெறல, என் மனைவி அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்க, அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். அடுத்த பாரத்தில் நான் உங்களை சினிமா டைரக்டர்ஸ் எல்லாரும் மத்தியும் உங்களை கொண்டு போய் நான் சாட்சியாக நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன், சில காரியங்கள் உங்களை கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ஆண்டோடைய கிருபையினாலே அந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு அவர்கள் ரட்சிப்பை அடைந்தார்கள். பிற்பாடு என்ன நடந்தது என்பதை நாளை தினத்திலே சாட்சியாக நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் செபிக்கலாம். பெரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாடுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே அப்பா, உம்மை கர்த்தாவே வெளியரங்கமாய் காணவும் கர்த்தாவே உம்முடைய மகிமைகளை பார்க்கவும் கர்த்தர் இன்றைக்கும் நீர் கிருபை செய்கிற தேவனாக இருந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய உத்தமமான சாட்சிகளை கேட்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.